முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அதனை ஒட்டி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் சென்னை மெரினா நினைவிடத்தில் உள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், விவரங்கள். ராஜேஷ், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதிமுகவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்களுடைய 8வது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி இங்கு மெரினாவில் இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள், அக்கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மலர் தூவி மரியாதை செய்கிறார்கள். இதனை அடுத்து அவர்கள் உறுதிமொழி ஏற்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டுமே ஜெயலலிதா மறைவையொட்டி அவர்கள் இங்கு ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செய்த பின்பு உறுதிமொழி ஏற்பது என்பது வழக்கமாக இருக்கிறது. அந்த உறுதிமொழியை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் என்றால், ஒவ்வொரு ஆண்டுமே அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த உறுதிமொழியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது குறித்து அந்த திட்டங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இப்பொழுது அவர்கள் ஏற்கக்கூடிய அந்த உறுதிமொழியை பொறுத்திடவும் 8ஆம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்துகின்ற நாம் அம்மா அவர்கள் காட்டிய வழியில் கழக பணிகளை நிறைவேற்றிடவும், அதிமுக ஆட்சியை மீண்டும் அமைத்திடவும் உறுதிமொழிகளை உளமாற ஏற்க வேண்டும் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல திமுக அரசினுடைய எந்தெந்த அவர்கள் ஆட்சியில் என்ன மாதிரியான திட்டங்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் குறிப்பிட்டு இந்த உறுதிமொழி ஏற்க இருக்கிறார்கள். அதே போல திமுக ஆட்சி குற்றவாளிகளுக்கு துளியும் பயமில்லை, தொடர் குற்றங்கள் இந்த ஆட்சியில் தொடர்கிறது, இங்கு தமிழகத்தில் ஆட்சி இருக்கிறதா இல்லையா என்கிற ஒரு கேள்வியை மக்கள் எழுப்புகிறார்கள். அதனால் திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இந்த உறுதிமொழியை அவர்கள் ஏற்கிறார்கள். அதே போல ஆட்சியிலோ அழகான தமிழ்நாடு, வளமான தமிழ்நாடு, கொலை இல்லை கொள்ளை இல்லை என்று அவர்கள் ஆட்சியினுடைய அந்த சிறப்பான திட்டங்களையும் அவர்கள் உறுதிமொழியாக ஏற்கிறார்கள். அதே போல வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் வழியில் நின்று வென்று காட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல ஜெயலலிதா வழியில் அயராது உழைத்து அரும்பாணியற்றி மகத்தான வெற்றி சரித்திரம் படைத்து தமிழகத்தில் அதிமுக ஆட்சி மீண்டும் அமைத்திடுவோம் என்று உறுதியேற்க வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு சிறக்க, தமிழ்நாடு தலைக்க மீண்டும் அதிமுக வர வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல அவர்களுடைய அந்த உறுதிமொழியில் ஆட்சி வந்தவுடன் நீட்டு தேர்வு ரத்து என்றார்கள், கல்வி கடன் ரத்து என்றார்கள், விலைவாசி குறையும் என்றார்கள். செய்தார்களா என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பக்கூடிய அந்த சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.